ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசிங்கிறனால கறி சாப்பிட முடியாதுங்க. குழந்தைங்கள்லாம் கறி குழம்பா ஃபஸ்ட்டில் வாரத்தில் ஒரு நாள் செய்கிறப்பெல்லாம் ஒடியார மாட்டானுங்க. இந்த புரட்டாசி அப்போ மட்டும்தான் அம்மா கறி குழம்பா இன்னைக்கு, அம்மா கறி குழம்பான்னு கேட்டுகிட்டே திரிவாங்க. அதனால் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னுட்டு இன்றைக்கி வந்து நான் பரோட்டா செய்யலாம், வீட்டிலே செஞ்சு வெஜ் குருமா வச்சிடலாம், பரோட்டா டேஸ்ட் இது கறி குழம்பு டேஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பரோட்டா தாங்க செஞ்சிட்ருக்கேன். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான கிச்சன் தான், அதனால தான் இங்கே செஞ்சிட்ருக்கோம். இது வந்து வெஜ் குருமாங்க, நல்லா கறி குழம்பாட்டம் இருக்கும், கடையில் வைக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் பரோட்டா போட்டுடலாம். இதை வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு மாஸ்டர்லாம் கிடையாதுங்க, துணி துவைக்கிற மாதிரி துவைப்பேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் போடுவேன். இந்த பரோட்டா மாவுக்கு பார்த்திங்கன்னா கடையில் வந்து முட்டை போடுவாங்க. நான் வந்து முட்டை போடாத கொஞ்சமாக சுகரு, ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு எப்பயும் போல் உப்பு, சோடா மாவு அது மட்டும் தான் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவை நல்லா சாஃப்டாக இருக்குது மாவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கதா, கை வைக்கிறப்பே தெரியும். அதனால சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா பசங்கள்லாம் ரொம்ப குஷியாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதே தெரியாது பசங்களுக்கு, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தாங்க. பையன் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவர் வெளியே வர மாட்டார், கிச்சன் பக்கமே. என்னன்னு பார்த்தா கிச்சன் வேறு வாசம் வருதுன்னு சொல்லி வந்திருக்காது ஆள், இல்லைன்னா வந்திருக்க மாட்டார். நாங்கள் பரோட்டா போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா தான் பரோட்டா வந்து நூல் நூலாக இருக்கும். அது இடையில பிஞ்சும் போகும், ஏன்னா நம்ம இப்போ போடுறது தானே, அதனால சரியாக போயிடும். நானும் அடிக்கடிலாம் போடுறது இல்லைங்க, ஏதாவது ஒரு நாள் செஞ்சுருக்கேன். கடையில் செய்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு செய்ய தெரியாதுங்க, நாம் செய்கிறது தான் பர்ஃபெக்ட்டு. எப்படிங்க? அவ்வளோதான். இப்போ தோசைகள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நான் இப்போதைக்கு போடுறேன், ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். உங்களுக்காக இப்போ நான் போட்டே காமிச்சிட்றேன். கொஞ்சம் ஆயில், இந்த இடத்த நல்லா நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா பரோட்டா வந்து பெருசாகும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மெல்லிசா வேணும்னா மெல்லிசா போட்டுக்கலாம், ரொம்ப இதாக வேணும்னா மொத்தமாக வேணும்னாலும் மொத்தமாக போட்டுக்கலாங்க. பசங்களுக்கு வேறு லீவ் விட்டாச்சுங்க, கோட்டையில் லீவு. இப்போ அம்மா வீட்டுக்கு போகலான்னு ராவடி பண்ணுறாங்க. அங்கே போய் தான் நம்ம சேலஞ்ச் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக வரும், நீங்கள் மறக்காத பாருங்கள். இப்போ நமக்கு தோசைகள் காஞ்சிருச்சுங்க. நான் செஞ்சு வச்ச பரோட்டாவையும் இப்போ இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. பரோட்டானாவே ஆயில் தான். இப்போதைக்கு பரோட்டா ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு வீட்லேயே ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்லாம். அது கடையில் வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லை, நமக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் வாங்கிக்கலாம். என்னோடய பரோட்டாவை வந்து பாருங்களேன், கடையில் போடுற மாதிரி இருக்காங்க. கடையில் போடுற மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனிஷாக வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு போட்டால் தான் வரும். நம்ம சுகர் போடணும், சுகர் வந்து மெல்ட் ஆகுது பார்த்திங்களா, மெல்ட் ஆகி நல்லா மெல்ட் ஆனிச்சுன்னா இந்த கலர் ப்ரௌன் கலர் வரும். அதனால் குழந்தைங்களுக்கு இது பார்த்திங்கன்னா முட்டை போட்ட மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேங்க, ஏன்னா பரோட்டாங்கிறதுனால ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேகணும். சிம்மில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம கடையில் சாப்பிட்றதோட இது நல்லாயிருக்கும். வீட்டில் சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு மேலே பரோட்டா போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ வேலை இருக்குன்னாரு, அதை முடிச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்பணுங்க. ஊருக்கு போகிற வீடியோ உங்களுக்கு வேணும்னு மறக்காத போடுறோம். அப்படி இதோட கண்டினியூட்டியாக போடுறேங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிற வீடியோ, அங்கே போய் சேலஞ்ச் வீடியோ எடுக்கிறது பார்க்கலாங்க. அங்கே ஒரு கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் பாறை மேலே இருக்குங்க. அங்கே ஒரு புதையல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த போய் பார்க்கலாங்க. அதில் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப வருஷமாக நிறையா பேர் வந்து படிச்சிருக்காங்க. அது படிக்க முடியல. நாமளும் போய் அதை என்னன்னு தான் பார்த்துடலாம் வாங்க. சரிங்க, பரோட்டா போட்டுட்டு, பரோட்டா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நீங்களும் பரோட்டா போடுற அனுபவம் இருக்கான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கோசரம் நான் ஊறவே இல்லை. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஊற வச்சு தான் செய்யணும். வீடியோக்காக நான் சீக்கிரமாக முன்னாடியே செஞ்சுட்டேங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல மாவு வச்சு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 தட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சுடுது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்களேன். கடையில் செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் தான் நாங்கள் மேலே வர முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.